செல்வங்களே தாத்தாவே குழந்தைகளே தாத்தாவே நீங்கள் அங்கே குழந்தைகள், நான் இங்கே தாத்தா. சொல்லுங்கள் தாத்தா, என்னவா சொல்கிறதுக்கு வரீங்க? அதுக்குள்ள ஒரு ஏதோ சந்தோஷமாக பேசுகிறீங்க. என்ன தாத்தா, எதாவது கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சோன்னா சொல்லலாம், இருக்கிறத சொல்கிறேன்னு சொல்லலாம். நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோவை போட்டுட்டு அப்படியே பாருங்கள், என்னுடைய ஒரு சின்ன வண்டியில் பிஷர் தெரியுதா? நான் ஒரு இதில் வண்டியில் உக்காந்துருக்குறேன். ஓகே, அப்படியே உக்காந்து இருக்கும்போது பக்கத்தில் ஒரு அம்மா, அப்பா இல்லை அம்மா, அப்படியே ஒரு காரில் வந்து என்னுடைய பக்கத்துலேயே பாருங்க கார் இருக்குது. அதில் இப்போ அவங்க வந்து இறங்கிட்டு கல் திறந்து இறங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து இறங்குறதையும் வீட்டுக்கு கொஞ்சம் காட்டுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அவங்க பாருங்க, ஒரு வாகனத்தை உருவாக்கி கொண்டு அது உள்ளே அமர்ந்து கொண்டு தனக்கு விருப்பமான இடத்துக்கு அவங்க போயிட்டு கார் விடுறேன், காரில் போயிட்டு வந்து இறங்குனாங்க. மேலே பாருங்கள், சத்தம் வருதா? ஏரோப்ளேன். சத்தம் வருதா? ஏரோப்ளேன். அதில் அவன் நினச்ச இடத்துக்கு அதில் ஏறி அது போகிற இடத்துக்கு எல்லாம் இவன் அதில் உட்காந்துன்னு அதில் போயிட்டு வரான். அங்கே பார்த்தா கப்பலில் தண்ணி மேலே போகிறான், ஆகாயத்தில் அவன் போகிறான், தரையில் கார் போகுது. இப்படியெல்லாம் நினச்ச இடத்துல அவங்க போகிறதுக்கு மனிதன் படைத்த ஒரு வாகனத்தில் நினைத்த இடத்துக்கெல்லாம் கூடுமான வாகனத்தில் கூட்டிக் கொண்டு போகக்கூடிய வாகனத்தில் அமர்ந்து கொண்டு நினைத்த இடத்துக்கெல்லாம் போய்விட்டு சிறிது கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்த அடைந்து விட்டு திரும்பி வருகிறான் இல்லையா, அங்கேயே இருக்கிறான். இது மனிதன் படைத்த வாகனம். பாருங்கள், உள்ளே போய் உக்காந்துட்டு அவன் காரை ஸ்டார்ட் பண்ணி நினச்சதுலாம் போயிட்டு வந்து இங்கே இறங்கிட்டாங்க. அதே போல் தான் விமானம், கப்பல், சைக்கிள், ஸ்கூட்டர், அப்புறம் நம்ம ஆட்டோ, இதெல்லாம் போயிட்டு வரோம். அது போயிட்டு வர்றதுக்கு சில மணி நேரங்கள் ஆகும். மனுஷன் படைச்ச வாகனம் இது. இந்த கடவுள் படைச்ச வாகனம் உடல், நமது உடல், மனம், தலை, அதெல்லாம் கடவுள் படைச்ச வாகனம், எந்திரம். இந்த எந்திரத்தில் நம்ம இந்த காரு, கப்பல், விமானம், சைக்கிளு, ஆட்டோ, பூட்டோ இதுகளெல்லாம்
போர் போய் வரத்துக்கு சில மணி நேரம் காலம் வருது. இந்த கடவுள் பட்ச மிஷினில் வாகனம் மேன் மனிதன் தலை இதில் நினச்ச உடனே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளால் முடியும். இங்கே உலகத்தில் இந்த வாகனத்தில் போயிட்டு அங்கே போய் இறங்குறோம். நமக்கு உள்ள இருக்கிற மனசுன்ற ஒரு வாகனத்தை எண்ணம் நினைவு என்ற வாகனத்தில் நினச்ச இடத்துக்கு அதே செகண்டில் நம்மளால் போயிட்டு வர முடியும். அங்கே என்ன இருக்குது அதை பற்றி அதை பார்க்க முடியும். மனக்கண்ணால் நம்ம எங்கேயோ இருக்கிறவங்கள இங்கே இருந்துக்கிட்ட மனக்கண்ணால் பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் பார்த்து என்னை நினச்சி பாருங்கள், நான் உங்களுக்கு தெரிவேன். உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள், உங்களால் அறிய முடியும். இல்லை தூரத்தில் ஊரில் இருக்கிறவங்க அதில் நினச்சி பாருங்கள், அதே வினாடியில் அவங்கள நினச்சி பார்க்கலாம் நீங்கள். அப்புறம் அந்த விதமான ஒரு வாகனத்தை, ஒரு எந்திரத்தை கடவுள் நமது உடம்புக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறார். மண்ணுக்குள்ளே இல்லை, மனுஷன் தலையில் பதுக்கி வச்சிருக்கிறாரு. இங்கே நினச்ச உடனே சந்திரமனத்தை நினைக்கலாம், நிலாவை நினைக்கலாம், சூரியனை நினைக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ விரைவாக செல்லக்கூடிய வாகனத்தை நம்ம தலையில் மனசில் வச்சு பாருங்க. இல்லை புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்ன? புரிந்து கொண்டேன். அதோடு முடித்து கொள்கிறேன். இன்றைக்கி தேவையான ராத்திரிக்கும் வரலையும் தேவையான உங்களுக்கு வணக்கத்தை செலுத்திவிட்டு வணங்கிவிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.